இப்போ நம்ம பேட்டரியில் வந்து வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் இருக்கிற இடத்துல, அதாவது நம்ம அந்த மைனஸ் இருக்கிற இடத்துல பிளாக் வயரை வச்சுருக்கேன். ப்ளஸ் இருக்க பக்கம் ரெட் கலர் வயரை வச்சுருக்கேன். டிசி வோல்டேஜ் 3.6 வோல்டேஜ் காட்டுது. இப்போ இதே பின், அதாவது டிசி வோல்ட்டுன்றது நான் இதில் வச்சுருக்கேன், 20 வச்சு செக் பண்ணியிருக்கேன். இப்போ 20க்கு மேலே வோல்டேஜ் இருந்தால் 200 வைக்கணும், 200க்கு மேலேனா 1000 வைக்கணும். செல்ஃபோன் வோல்ட்டு அதிகபட்சம் ஒரு 50 வோல்ட் வரைக்கும் லைட்டிங் சர்க்யூட்லாம் வரும். 10 வோல்ட், 20 வோல்ட், 25 வோல்ட், அதிகபட்சம் 50 வோல்ட் லைட்டிங் சர்க்யூட் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு சர்க்யூட் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ 20 வோல்ட் வச்சு நான் செக் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் சரியாக வச்சுருக்கேன், வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது. இதே நம்ம ரோப்பை பின்னை மாற்றி வைக்கிறேன் பாருங்கள், அதே வோல்ட்டு மைனஸ்ன்னு சொல்லி காட்டுது, -3.6 வோல்டேஜ் காட்டுது. அப்போ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி. அதாவது நம்ம ஓம்ஸ் பார்க்கும்போது கன்டினியூட்டி தேடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்ற விஷயம் பார்க்க மாட்டோம். தொடர்பு லைன் இருக்கலாம், ப்ளஸ்னால் ப்ளஸ் தொடர்பு இருக்கும், மைனஸ்னால் மைனஸ் தொடர்பு இருக்கும். அது கன்டினியூட்டி கான்செப்ட்டு. கிரவுண்டில் வச்சு நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கான்செப்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது வோல்டேஜை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் தப்பாக வச்சா மைனஸில் காமிச்சிடும். அப்போ இந்த பேட்டரியில் ஸ்டிக்கர்ஸ் அதாவது இல்லை ப்ளஸ் மைனஸ் கொடுக்காமல் இருந்தாலும் நீங்கள் நார்மலாக அந்த வோல்டேஜ் வச்சு செக் பண்ணி, வோல்டேஜ் இருக்க பேட்டரியை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா எது ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே பேட்டரி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு சார், இந்த ஸ்டிக்கரில் அந்த பாயிண்டில் எதுவுமே இல்லை, அதாவது ப்ளஸ் மைனஸ் கொடுக்கல, ஃபுல்லாக ஜீரோவில் இருக்குது அப்படின்னால் நீங்கள் அதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின் கேட்குறேன், பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அதாவது கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதாவது இப்போ இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ சார்ஜ் இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்து நம்ம பூஸ்ட் பண்ணலாம். ஒரு சார்ஜரை கட் பண்ணி 2 வயர் எடுத்து நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாலே பூஸ்ட் ஆகிடும், சார்ஜ் ஏறிடும். இப்போ இதில் வந்து ஸ்டிக்கர், அதாவது ப்ளஸ் மைனஸ் கொடுக்காமல் இருந்தால் எப்படி இது கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ப்ளஸ் மைனஸ்னு சொல்லி நான் மாற்றி கொடுத்தா பேட்டரி ஷார்ட் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த பேட்டரியில் வந்து சுத்தமாக வோல்டேஜ் இல்லை, ஜீரோவில் தான் இருக்குது. மாற்றி வச்சு பார்க்குறேன், ஜீரோவில் தான் இருக்குது. இதில் எது ப்ளஸ் மைனஸ் ஆல்ரெடி கொடுத்துருந்தா நீங்கள் செஞ்சிடலாம், கொடுக்கல. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ப்ளஸ் மைனஸ் எப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஏசி டிசியாக மாற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் எப்படி ஏசி எப்படி டிசியாக மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்க்கணும், ப்ளஸ்ஸை வச்சு மைனஸ் பார்க்கணும், வோல்டேஜ் ஃபார்முலா அப்படி. அதாவது டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறது. ஏசியை பொறுத்தவரை ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி வச்சாலுமே அது ப்ளஸ் மைனஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது, எப்படி வச்சாலும் வோல்டேஜ் காட்டும். டிசி வோல்ட்டு பார்க்கும்போது ப்ளஸ் மைனஸ் வைக்கும்போது கரெக்டாக வச்சா மைனஸ் வோல்ட் இல்லாமல் வோல்டேஜ் காமிக்கும், மாற்றி வச்சா மைனஸில் காட்டும். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி. இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சர்க்யூட்டில் வோல்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வி பேட்டரின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த சைடில் இந்த இதில் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வி பேட்டரின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இது பேட்டரியோட சப்ளை, ப்ளஸ் வோல்ட் உள்ளே வரும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா மைனஸை பொதுவாச்சு, பிளாக் வந்து மைனஸ் வச்சு தான் ப்ளஸ் பார்க்க முடியும். இப்போ நான் இதில் வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த பாயிண்டில் வி பேட்டரின்னு வச்சு பார்த்தீங்களா, அந்த லைனில் செக் பண்ணி காட்டுறேன், வோல்டேஜ் காட்டும். அப்போ மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்க்கலாம். இப்போ இதே மைனஸ் கான்செப்ட் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அதில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதில் வோல்டேஜ் இப்போ இங்கே வச்சு பார்க்குறோம், ஆன் ஆஃப் பட்டன் லைனில் வைக்கிறோம். அதை மைனஸ் வச்சு நான் மறுபடியும் ப்ளஸ் வோல்ட்டு செக் பண்ணுறேன். இங்கே என்ன வோல்ட் வருதுன்னு பாருங்கள், 3.2 வருது. இங்கே செக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பேட்டரி லைனில் செக் பண்ணோம், வி பேட்டரி லைனில் செக் பண்ணும்போது என்ன வோல்ட் வந்துச்சு பாருங்கள், 3.6. அப்போ டேரெக்டாக இதுலேருந்து நம்ம சப்ளை வரலாம் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு, பவர் சப்ளைக்கு போயிட்டு பவர் சப்ளைலேருந்து நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வோல்டேஜ் கிடைக்கும். சர்க்யூட் பார்க்கும்போது தெளிவாக நம்ம பார்ப்போம். இப்போ ஆன் ஆஃப் லைன் நம்ம மறுபடியும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வோல்டேஜ் பாருங்கள், 3.2 வோல்டேஜ் காட்டுது. இப்போ இதே இடம் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது மைனஸ் வோல்டேஜ் இந்த இடத்துக்கு. இப்போ இங்கே வைக்கும்போது பாருங்கள் வோல்டேஜ் எதுவுமே காட்டலை. அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்த்துட்டோம், மைனஸ் வச்சு மைனஸ் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸை வச்சு மைனஸ் பார்க்கணும். ப்ளஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டில் ப்ளஸ் இருக்குது, 3.2 இருந்துச்சு, இங்கே 3.6 இருக்குது, அப்படி தானே. அப்போ நம்ம இங்கே ரெட் கலரை வச்சுட்டு, அதை ப்ளஸ்ஸை வச்சுட்டு மைனஸ் தேட போகிறோம். அப்போ இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆன் ஆஃப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னில் செக் பண்ணி காட்டுறேன், வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். நம்ம வருது பார்த்தீங்களா, இது மைனஸ் வோல்ட், -3.6 வோல்டேஜ் ப்ளஸ் 3.2 வோல்டேஜ், அப்படி தானே சார். அதாவது இது மைனஸ் ப்ளஸ் நம்ம வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுக்குரிய வோல்டேஜ் நம்மளுக்கு காமிக்கும்.
ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு வரக்கூடிய வோல்ட் என்னவோ அது காமிக்கும். 3.2 வோல்டேஜ் காட்டுது. இப்போ மைனஸ் வச்சு நம்ம ப்ளஸ் பார்க்கலாம், ப்ளஸ்ஸை வச்சு மைனஸ் பார்க்கணும். அதேமாதிரி இந்த இடத்துக்கு வால்யூம் அப் டவுன் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்மளுக்கு வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம். வோல்டேஜ் எதுவுமே நம்மளுக்கு காமிக்கலை. அப்போ உடனே இது ஃபால்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது நம்ம வோல்டேஜ் கான்செப்ட் படி முதல்ல டேரெக்டாக வரக்கூடிய வோல்டேஜ் ஒரு சில வோல்டேஜ் வரும். அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பூட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ ஆன் ஆஃப் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதில் வோல்டேஜ் வருதான்னு பார்ப்போம். நம்ம ஃபோன் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் வரும். இதுதான் கான்செப்ட்டு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து டேரெக்டாக வரக்கூடிய வோல்டேஜ் எது, ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வோல்டேஜ் போகும், அப்புறம் சார்ஜரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் வோல்டேஜ் போகும், அது நெக்ஸ்ட் 1 by 1 பார்ப்போம். அப்படி வோல்ட்டு பார்க்கும்போது மைனஸை பொதுவாக வச்சு ப்ளஸ் பார்க்கணும், ப்ளஸ்ஸை பொதுவாக வச்சு மைனஸ் பார்க்கணும். அப்போ ப்ளஸ் வோல்ட்டை வச்சு ப்ளஸ் வோல்ட் தேட முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம ப்ளஸ் வோல்ட் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இதே லைனில் ரெண்டுலேயே வச்சா வோல்டேஜ் காமிக்காது. ப்ளஸ்ஸை வச்சு மைனஸாக பார்க்க முடியும், மைனஸை வச்சு ப்ளஸ்ஸு தான் பார்க்க முடியும். மைனஸ் வச்சு மைனஸ் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அது கண்டினியூட்டியாக தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஏசியை டிசி எப்படி மாற்றுறதுன்ற விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம டிசியாக மாற்றணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சர்க்யூட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரு. நம்ம ப்ளக் பாயிண்ட்லேருந்து வருது ஏசி வோல்டேஜ். அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஏசியை டிசியாக மாற்றினதுக்கப்புறம் சர்க்யூட் மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து வோல்டேஜ் டிசி வோல்ட்டாக வெளியே கொண்டு வர போகிறோம். இப்போ டிசி வோல்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிளாக் ஒயிட் யூஸ் பண்ணுறது தான் டயோடு சொல்லுவாங்க, ஆனோடு கேத்தோடு சொல்லுவாங்க. இப்போ இதை பற்றி நம்ம தியரியாக நடத்துகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் கான்செப்ட் புரியும். இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனோடு வந்து ப்ளஸ்ஸு, கேத்தோடுன்றது மைனஸு. இப்போ நம்ம ஆனோடு பக்கம் நம்ம ப்ளஸ் வோல்ட், அதாவது ஏசி வோல்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இதுலேருந்து அவுட்புட் ஆகி வெளியே வரும்போது ஆனோட ப்ளஸ்னால் ப்ளஸ் வோல்ட் மட்டும் தான் வெளியே கொடுக்கும். அதான் ரெட் கலர் வயர் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்ம அவுட்புட் வர்றது பிளாக் வந்து காமனாக எடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜாக பிரித்து வெளியே கொண்டு வரோம். இப்போ நம்ம வர்றது ஏசி வோல்ட்டை செக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்மளுக்கு ஏசி கன்வெர்ட் ஆகிறதும், அப்புறம் டயோடு மூலமாக வெளியே வரும்போது பியூர் டிசியாக வர்றதுக்கு சர்க்யூட் ஃபாலோ பண்ணி அவுட்புட் வரும்போது இந்த டிசி வோல்ட்டை தெளிவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ப்ளக் பாயிண்டில் மாட்டிக்கிட்டோம். இதில் 750 வோல்டேஜ் ஏசி வோல்ட் வந்து 750 வச்சுருக்கோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஏசி வோல்டேஜ் ஆனது சர்க்யூட் வழியாக உள்ளே வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், 230 வோல்டேஜ் ஏசி வோல்ட் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த எல்இடி பல்ப் எரியுதுன்னா டிசி வச்சு தான் எரியும், நம்மளுக்கு ஏசி வச்சு கிடையாது. இந்த சர்க்யூட் மூலியம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக நம்மளுக்கு வந்து ஏசி வோல்ட் வருது பாருங்கள். இதே இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டாக வெளியே வருது பார்த்திங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் ஒரு ரோப் வச்சுக்கிறேன். இந்த பிளாக் ரோப்பில் ஒன்று வச்சு பார்க்குறேன். வைக்கும்போது நம்மளுக்கு இந்த லைனில் பாருங்கள் 10 வோல்டேஜ். என்ன வோல்டேஜ்? ஏசி வோல்டேஜ். இப்போ நம்ம டிசி கான்செப்ட் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம 20 வோல்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 20ல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிசி வோல்ட்டை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அவுட்புட் வந்து டயோடு வச்சு வெளியே வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த பிளாக் இருக்கிறதுல அந்த பிளாக் வந்து மைனஸு, ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு வச்சு பார்க்குறேன். 5 வோல்ட் வெளியே வருது பார்த்திங்களா, அது டிசி வோல்டேஜ். மாற்றி வச்சு பார்த்தா மைனஸ்ன்னு சொல்லி காட்டும். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம ஏசியை டிசியாக மாற்ற போகிறோம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்னென்னா ஏசி வோல்ட்டாக தரப்போகுது, கம்மி பண்ணி தரப்போகுது. இது 6 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு, 6 வோல்ட்டு வெளியே அவுட்புட் ஆகும். அது எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம மல்டிமீட்டரில் ஏசியில் வச்சுக்கிறேன் 750. இப்போ நம்ம அவுட்புட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்ட்டு. டோட்டலாக சேர்த்தோம் அப்படின்னா 12 வோல்ட் வரும் நம்மளுக்கு இதில். இப்போ இதில் வந்து 3 லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது செகண்டரி லைன் வந்து ஓம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், காயிலோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். பிரைமரியில் வந்து காயிலோட சுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான இடத்துலேருந்து தான் நம்ம வந்து வோல்டேஜ் 230 வோல்ட் 220 வோல்ட் கொடுக்கணும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இங்கே ஏசி வோல்ட்டு 220 வோல்ட் உள்ளே வருது. இப்போ அவுட்புட் வர இடத்துல வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம்.
200 வச்சுக்கிறேன். ஏன்னா ஏசி வோல்ட் கம்மியாக வரும் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து பாருங்கள் 2 க்ரீன், அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கடைசி எண்டிங் பாயிண்ட், நடுவில் வந்து கிரவுண்ட் லைன் இது. இப்போ இங்கே ரெட்டு வச்சுருக்கேன், எல்லோவில் பிளாக் வச்சுக்கிறேன், 6 வோல்ட் வருது. அதே சேம் பிளாக் அங்கே வச்சுட்டு திரும்ப நம்ம இந்த பக்கம் க்ரீனில் வச்சு பார்க்குறேன், 6 வோல்ட் வருது. இது என்ன வோல்ட்டு? ஏசி வோல்ட்டு. ஏசி வோல்ட் எப்படி சொல்லுவோம்? டிசி வோல்ட்னா ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சோம்னா மைனஸில் காட்டும், அப்படி தானே சார்? இப்போ நம்ம அதே விஷயத்த நம்ம அந்த எல்லோ இருக்கிறதுல வந்து ரெட்டை வச்சுட்டோம், க்ரீன் இருக்கிறதுல பிளாக் வச்சுட்டோம். ப்ளஸ் மைனஸ் அந்த மைனஸ் கான்செப்ட் வரவே வராது, இது ஏசியாக இருக்கிறதுனால. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டோட்டலாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வயரோட ஃபஸ்ட் எண்டு லாஸ்ட் எண்டு டோட்டல் வோல்டேஜ், உங்களுக்கு மொத்த வோல்டேஜ் நம்மளுக்கு மொத்தமாக காமிக்கும். இப்போ பாதி எடுத்துக்கலாம், இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 எடுத்துக்கலாம் நம்ம. இது ஏசி வோல்ட் கான்செப்ட்டு. இப்போ இதை நம்ம டிசியாக மாற்ற போகிறோம் அப்படின்னா டயோடு யூஸ் பண்ணுவோம். டயோடு சொல்லுவோம் நம்ம, ஏசி டிசியாக மாற்றுற பொருள் இது. இதில் பார்த்தீங்கன்னா அது ஆனோடு கேத்தோடு ஒயிட் கலர் கோடு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு பிளாக்காக இருக்குது ஆனோடு, ஒயிட் கலர் கோடு போட்டுறது கேத்தோடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனோடு பக்கம் ஏசி கொடுத்தோம்னு சொன்னால் ஆனோடு ப்ளஸ் எடுத்து ப்ளஸ் ஓடு தான் அந்த பக்கம் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம வந்து 3 வயர் பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஒயிட் கோடு பக்கம் சொன்னது ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மீட்டரை வச்சு நம்ம ஹோம்ஸ் பார்க்கணும்ல, டயோடோட வேல்யூ செக் பண்ண போகிறோம். இது ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் ஐஎம், மைனஸ்க்கு மைனஸ் வச்சு பார்த்தா இது ஃபார்வர்டு பேஸ் ஹோம்ஸ் காட்டும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இதை ரிவர்ஸ் பேஸ் மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் காட்டக்கூடாது. அப்போ டயோடு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 டயோடு இதில் யூஸ் பண்ண போகிறோம். சேம் இந்த டயோடை நம்ம செக் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் மைனஸாக ஃபார்வர்டு பேஸ் ஹோம்ஸ் காட்டும், மாற்றி வச்சு பார்த்தா ரிவர்ஸ் பேஸு ஹோம்ஸ் காட்டக்கூடாது. இப்போ டயோடு 2 டயோடும் நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் அது கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்திங்கன்னா இதில் ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடுன்னு சொன்னேன், ஒயிட் கலர் வந்து கேத்தோடு. ப்ளஸ்ஸுக்கு நான் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து டிசி வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். டிசி வோல்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம 20 வச்சு நம்ம டிசி வோல்ட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். டிசி வோல்ட் பார்க்கும்போது ரெட் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ். இப்போ இந்த க்ரீன் லைன் வழியாக நம்மளுக்கு ஆனோடு வந்து ப்ளஸ்னால் ப்ளஸ் மட்டும் தான் வெளியே தரும்னு சொன்னேன் நான். இந்த பக்கம் நான் வந்து ப்ளஸ் வோல்ட்டை வச்சுக்கிறேன், ரெட் கலர் வயராக வச்சுக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட் வந்து பிளாக் வந்து மைனஸ். எத்தனை வோல்ட் வருது பார்த்தீங்களா? 3 வோல்ட்டு டிசி வோல்ட்டு. டிசி வோல்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் சரியாக வச்சா வோல்ட்டு காட்டும், மாற்றி வச்சு பார்த்தோம்னு சொன்னேன். அப்போ நான் வந்து ப்ளஸ் இருக்கிறதுல பிளாக் வச்சுட்டேன், மைனஸ் வச்சுட்டேன், மைனஸ் இருக்கிறதுல ப்ளஸ் வைக்கிறேன், மைனஸ் வோல்ட்டு காட்டும். அப்போ இது டயோடு வந்து ஏசியை டிசியாக மாற்றி இங்கே வெளியே கொண்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே டயோடு வந்து இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுலேயும் அதேமாதிரி டயோடை ஜாயின் பண்ணுறோம். அதேமாதிரி ஆனோடு பக்கம் ப்ளஸ்ஸு. இது நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் வரும். கேத்தோட வந்து மைனஸாக வெளியே கொடுக்கணும், அவுட்புட் கிடைக்கும். ஆல்ரெடி சென்டரில் பிளாக் மைனஸ் கிடைக்கிறதுனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இது 2 டயோடை நான் ஒன்றா சேர்க்க போகிறேன். இந்த 2டையுமே வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா ப்ளஸ் ஃபுல்லாக தான் வரப்போகுது உங்களுக்கு. இதில் 2டையுமே முடிச்சுட்டு நம்ம மொத்த வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். 3 வோல்ட் வந்துச்சா நம்மளுக்கு. இப்போ இது ஜாயின் பண்ணால் மொத்தமாக 6 வோல்ட் கிடைக்கணும்ல, 6 வோல்ட் வருதான்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ்க்கு, அதாவது இங்கே ப்ளஸ்னால் இந்த பக்கம் ப்ளஸ் தான் வரும், ஆனோட ப்ளஸ் வோல்ட் தான் வெளியே கொடுக்கும். இது சென்ட்ரல் லைன் வந்து மைனஸ், 6 வோல்ட் வெளியே வருதா உங்களுக்கு. பாதியாக 3 வோல்ட் காட்டுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் மொத்தமாக சேர்த்து பண்ணும்போது 6 வோல்ட் காட்டும். இதை நீங்கள் அப்படியே மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னா மைனஸில் காட்டும். அப்போ நம்ம ஏசியை டிசியாக மாற்றிட்டோம். இந்த கான்செப்ட் தான், ஏசி வோல்ட்டு டிசி வோல்ட்டாக மாற்றி ஏன்னா பியூராக மாற்றுறதுக்கு. இப்போ இதில் வந்து ஏசியும் சில நேரம் கலந்து வரும், அதை பியூர் பண்ணுறது தான் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி இந்த சைடு பண்ணும்போது ஏசி கவனமாக பண்ணுங்கள். நான் வந்து வீட்டில் காலை வச்சுருக்கனால நான் தைரியமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீட்டில் காலாமல் சாதாரணமாக நான் பண்ண மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ ஏசி வோல்ட்டு 230 வோல்ட்டு நம்ம இங்கே 230 வோல்ட்டு நம்ம ஷாக் அடிக்கும். 12 வோல்ட் ஒன்றுமே செய்யாது நம்மளுக்கு. 24 வோல்ட் வரைக்கும் உடம்பு தாங்கும். டவுட் எதனாலும் கேளுங்கள்.